ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு நமது இல்லம். இன்னைக்கு நம்ம முதல் ஆடி செவ்வாய் பெண்கள் இந்த தீபம் ஏற்றி அம்மனை வழிபட்டால் என்ன கேட்டாலும் கிடைக்கும், குறையின்றி வாழ வழி காட்டுவாள் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஆடி மாதம் பிறந்து விட்டது. ஆடி மாதம் அப்படின்னாலே அம்மன் வழிபாட்டுக்கு தான் நம்ம முக்கியத்துவம் கொடுப்போம். அந்த வகையில் ஆடி வெள்ளி, ஆடி செவ்வாய் இந்த நாளெல்லாம் நம்ம தவறவே விடக்கூடாது. ஏன்னா இந்த ஆடியில் அம்மனுக்கு உகந்த நாட்கள் தான் இந்த ஆடி வெள்ளி, ஆடி செவ்வாய். இன்னைக்கு நம்ம ஆடி செவ்வாய் அன்னைக்கு பெண்கள் இந்த தீபத்தை ஏற்றி வழிபட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் எந்த குறைகளுமின்றி மகிழ்ச்சியாக சர்வ ஐஸ்வர்யங்களோடு வாழ வைப்பாள் இந்த அம்பிகை. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்ன தீபம் ஏற்றுவது, எப்படி வழிபடுவது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இது நீங்கள் கோவிலுக்கு போனாலும் அங்கே ஏற்றி வழிபடலாம். அதே போல் உங்களால் கோவிலுக்கு போக முடியாது அப்படின்னா வீட்டிலையே நீங்கள் எளிமையாக இதை ஏற்றி வழிபடலாம். அது என்ன தீபம் அப்படின்றத வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க வீவர்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜூலை 21ஆம் தேதி முதல் ஆடி செவ்வாய் வருது. அன்னைக்கு நம்ம வீட்டில் பூஜை அறையெல்லாம் நம்ம முன்னாடியே சுத்தம் பண்ணிடுங்க. வீடு கழுவுறதுனா முதல் நாளே வீட்டெல்லாம் கழுவி விட்டுட்டு இந்த பூஜையை செய்யணும். நீங்கள் கோவிலில் போய் செய்ய போகிறீங்க அப்படின்னா எந்த ஒரு அம்மன் கோவிலாக இருந்தாலும் சரி, அந்த கோவிலில் போய் நீங்கள் இந்த தீபத்தை ஏற்றலாம். இந்த தீபம் ஏற்றுவதனால உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களும், துயரங்களும், துன்பங்களும் நீங்கும். அதே போல் சுபகாரிய தடைகள் நீங்கும். நம்ம வாழ்க்கையில் எவ்வளவோ பிரச்சனைகள், குறைகள் இருக்கும். அதனால் நம்ம மனசு கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய பெண்கள் இந்த செவ்வாய் அன்னைக்கு நம்ம வீட்டிலையே இந்த தீபத்தை ஏற்றி உங்களுக்கு எந்த அம்மனை ரொம்ப பிடிக்குமோ அந்த அம்மன் பெயரை சொல்லி மனம் உருகி வேண்டி பாருங்க. நிச்சயமா அந்த குறைகள் எல்லாத்தையும் நிவர்த்தி செஞ்சு உங்களுக்கு ஒரு நிறைவான வாழ்க்கையை அந்த அம்பிகை கண்டிப்பாக கொடுப்பாள். இப்போ அது என்ன தீபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாவிளக்கு தீபம். அம்மனுக்கு மாவிளக்கு தீபம் அப்படின்றது மிக மிக விசேஷமான தீபம். நம்ம குலதெய்வத்துக்கும் இந்த மாவிளக்கு தீபம் விசேஷமான தீபம் தான். அதனால் இந்த ஆடி செவ்வாய் அன்னைக்கு உங்களால் முடிஞ்சால் நீங்கள் குலதெய்வ கோவிலுக்கு போயும் இந்த தீபத்தை ஏற்றி வழிபடலாம். போக முடியாதவங்க நம்ம அம்பாளுக்கு, அம்மன் கோவிலுக்கு சென்று ஏற்றலாம். வீட்லையும் ஏற்றலாம். மாவிளக்கு சிலருக்கு எப்படி செய்யணும் அப்படின்றது தெரியாது. ஒன்றும் இல்லை, நீங்கள் ஒரு டம்ளர் பச்சரிசியை நல்லா களைஞ்சிட்டு ஒரு 10 நிமிஷம் ஃபேன்லேயே காய வச்சுக்கிருங்க. அது கொஞ்சம் ஈரப்பதமாக இருந்தாலே போதுமானது. அதை எடுத்து மிக்சியில் போட்டு அதோட கொஞ்சம் வெல்லத்தையும் போட்டு அரைச்சி எடுத்துட்டிங்கன்னா அது அந்த மாவிளக்கு பதத்துக்கு வந்துடும். வெல்லம் கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க. இல்லைன்னா மாவிளக்கு தண்ணியாக போயிடும். நீங்கள் ரொம்ப தண்ணியாகிடுச்சுன்னா கூட பச்சரிசி மாவு இருந்துச்சுன்னா அதை கலந்து நீங்கள் இந்த மாதிரி விளக்கு மாதிரி பிடிச்சி அதில் நெய் ஊற்றி ஏற்றுவது விசேஷம். மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுக்கிறோங்க. திரி போட்டுட்டு நெய் இருந்தால் ஊற்றி ஒரு தாம்பாளத்துலேயோ வாழையிலையோ வச்சு ஏற்றுங்க. அப்படி நெய் ஊற்ற முடியாதவங்க நல்லெண்ணெய் ஊற்றி நீங்கள் தாராளமாக தீபம் ஏற்றலாம். இந்த மாவிளக்கு தீபம் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை கொடுக்கும், சுப காரியங்களை நடத்தி கொடுக்கும், வேண்டுதல்களை நிறைவேற்றும், பல தடைகளை உடைக்கும். அதனால் இந்த மாவிளக்கு தீபம் இந்த ஆடி மாத செவ்வாயில் ஏற்றி பாருங்கள். ஒரு 5 நிமிஷம் அம்மனை, எந்த அம்மன் உங்களுக்கு பிடிக்குமோ அந்த அம்மனை மனதார சொல்லி வழிபடுங்க. உங்கள் வேண்டுதலை வைங்க. திருமணம் நடக்காத அந்த பெண்களை நல்லா வழிபட சொல்லுங்கள். அவங்க கையால் கூட நீங்கள் இந்த மாவிளக்கு தீபத்தை செஞ்சு நீங்கள் ஏற்ற சொல்லலாம். நிச்சயமாக விரைவிலேயே அவங்களுக்கு திருமண பாக்கியம் கிடைக்கும். பெண்களுக்கு மாங்கல்ய பலம் அதிகரிக்கும். அதே போல் குழந்தை பாக்கியம் வேணுன்றவங்களும் இந்த மாவிளக்கு தீபத்தை ஆடி செவ்வாய் முழுவதுமே, எத்தனை செவ்வாய் ஆடிக்கு வருதோ அத்தனை செவ்வாயும் ஏற்றிட்டு வாங்க. நிச்சயமாக உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை விரைவிலேயே அந்த அம்மன் கொடுப்பாள். இதுக்கு உங்களால் முடிஞ்சால் சக்கரை பொங்கல், பாயசம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் வைங்க. எதுவுமே வைக்க முடியலை அப்படின்னா 2 பழம் வாழைப்பழம் வைங்க. வெத்தலைப்பாக்கு கூட வைக்கலாம். மேலும் பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் பால் கூட நீங்கள் வைத்து வழிபடலாம். ஏதாவது ஒன்று நம்ம வச்சாலே போதும். கல்கண்டு வைக்கலாம். இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் உங்கள் வேண்டுதலை வச்சு தீபாராதனை காமிச்சு அந்த பூஜையை முடித்து கொள்ளுங்கள். கொஞ்ச நேரம் அந்த தீபம் நின்று எரியட்டும். எரிஞ்சதுக்கப்புறம் அந்த தீபம்லாம், அந்த திரியெலாம் எடுத்துட்டு நீங்கள் இதை பிரசாதமாக வீட்டில் இருப்பவங்க கண்டிப்பாக சாப்பிடலாம். கோவிலில் வச்சாலும் அங்கே இருப்பவங்களுக்கும் அதை பிரசாதமாக நீங்கள் கொடுக்கலாம். இந்த மாதிரி செய்வதன் மூலம் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பல தோஷங்கள் நிவர்த்தியாகும். சகல சௌபாக்கியங்களும் உங்களுக்கு கிடைக்கும் அன்னையின் அருளால். கோவிலுக்கு போனீங்கன்னா அங்கே கொண்டு போய் நீங்கள் ஒரு வாழை இலையோ ஒரு தாம்பாளமோ
2 தீபம் வந்து ஏற்றி வழிபடுங்க. கோவில்ல 2 தீபம் ஏற்றுவது விசேஷம். வீட்லயுமே உங்க குடும்பத்தில ஒரு மாவிளக்கு தீபம் ஏற்றி நீங்க வழிபடுற பழக்கம்னா 1 ஏத்தலாம். சில பேர் வந்து ஜோடியா தான் ஏத்துவாங்க. அந்த மாதிரி பழக்கம்னா நீங்க 2 மாவிளக்கு புடிச்சு 2லயுமே திரி போட்டு நீங்க வந்து தீபம் ஏத்துங்க. இந்த ஆடி மாத செவ்வாயன்று இந்த மாவிளக்கு தீபத்த வீட்ல ஏத்தி வழிபடுவதன் மூலம் நம்ம வாழ்க்கையில எந்த குறைகளுமின்றி உங்களை நிம்மதியாக, நிறைவான வாழ்க்கையாக வாழ வைப்பாள் அம்பிகை. ஏன்னா, இந்த மாவிளக்கு தீபத்துக்கு அவ்வளோ ஒரு விசேஷம் இருக்கு. துன்பங்களை அழிக்கக்கூடிய சக்தி இருக்கு. கேட்பதை கொடுக்கக்கூடிய அந்த வல்லமை இருக்கு. அதனால கண்டிப்பா இந்த மாவிளக்கு தீபத்தை ஏத்தி அம்மன வந்து வழிபட்டு இந்த ஆடி மாதத்தில் அம்மனின் அருளை ஆடி மாதம் முழுவதுமே இந்த மாரி எளிய பரிகாரங்கள் நம்ம சேனல்ல தொடர்ந்து வரும். அதெல்லாம் பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க வியூவர்ஸ். தேங்க் யூ.